மேச ராசி ரொம்ப யூனிக்னு எடுத்துக்கலாம். என்ன மாதிரி யூனிக் அப்படின்னா, இப்படிதான்ப்பா வாழ்க்கைன்னா இவங்கள மாதிரி ஒரு தலைவனா வாழும். எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடலே அவங்கதான். சொல்லுவாங்க இல்லையா, நீ யார் கூட இருக்குன்னு சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்ற மாதிரி இவங்க கூட நட்பா இருந்தா நல்ல ஒரு தலைமை பண்ணு, நிர்வாக திறன். பிசினஸ் பண்ணணும்னா இவங்கள்ட்ட கேட்டு பண்ணணும். ஒரு விஷயத்தை எடுக்கிறது வரைக்கும் 1000 வாட்டி யோசிப்பாங்க. இறங்கிட்டாங்கன்னா ஜெயிக்காம வர மாட்டாங்க. முன் வச்ச காலை யாருக்காவும் பின் வைக்க மாட்டேன்னு வாழ்ந்து வளர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேஷ ராசியை கல்யாணம் பண்ணிட்டவங்க கொடுத்து வச்சவங்க. எப்படின்னா அந்த பையன் வந்து ஹாப்பியா இருந்துக்கும், எல்லா பொறுப்பையும் அந்த பொண்ணு பார்த்துப்பான். அது என்னன்னா மாமியார் கூட வெளியில போய் கெத்த சொல்லுவாங்க, என் பையன் அப்படிலாம் ஒன்றும் பொறுப்பான பையன் இல்லை, ஆனா என் மருமக பாருங்க யாருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும், எனக்கு அப்புறம் வந்து அப்படியே இந்த என் குடும்பம் எப்படி இருந்து அந்த வழி இந்த சாவி அவளுக்கு தான் போகணுன்ற அளவுக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பையனை விட மருமக மேல பெருமை இருக்கும். மேஷராசி என்பர்கள் மேம். ஸோ நான் வந்து ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருத்தருடைய குணாதிசயம் தான் வந்து எல்லாத்தையுமே தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேஷராசி என்பவர்களுடைய அந்த குணாதிசயம் எப்படி இருக்கும்? நிச்சயமா அதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும். கண்டிப்பா இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சில விஷயங்கள்லாம் மாத்தவே முடியாத ஒரு நிலை இருக்கு இல்லையா. கிட்டத்தட்ட மேச ராசியெல்லாம் பார்த்தோன்னே நமக்கு அழகா ஐடென்டிஃபை பண்ண முடியும். என்னன்னா இதனுடைய ஃபர்ஸ்ட் காலச்சக்கரத்துக்கு 1ஆம் பாவகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி. இவங்களுக்கு வந்து செவ்வாய் தான் இங்க அதிபதி, சூரியன் உச்சமரக்கூடிய ராசி, சனி நீச்சமாக்கூடிய ராசி. இதுல ஒரு 3 நட்சத்திரங்கள் கூட இருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து அஸ்வினி, பரணி, கிருத்திகை. அப்ப அந்த 3 நட்சத்திரத்தினுடைய அதிபதிகள் யார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு கேது பகவான், சுக்கிர பகவான், அதே மாதிரி உங்களுக்கு சூரிய பகவான். இதுக்குள்ளதான் எங்களுடைய கேரக்டர் இருந்தே ஆகும். எங்கிட்ட திரும்பினாலும் இதை தாண்டி எங்களால யோசிக்கவே முடியாது அப்படிங்கிறத பொறுத்து. இன்னும் பாவக அடிப்படையில் எடுத்துட்டோம் அப்படின்னா இவங்களுடைய 5ஆம் இடம் எப்படி இருக்கு, 7ஆம் இடம் எப்படி இருக்கு, 9ஆம் இடம் எப்படி இருக்கு, 11ஆம் பாவம் எப்படி இருக்கு. இந்த 5ஆம் இடம்னா என்ன அப்படின்னா பூர்வ புண்ணியத்தை குறிக்கிறது, காதலை குறிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் குறிக்கிறது. அதே மாதிரி 7ஆம் பாவம்னா கலத்திரம், ஒரு பார்ட்னர்ஷிப் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சந்தோஷம், மகிழ்ச்சி, சமுதாய அந்தஸ்து, இதெல்லாம் அதுக்குள்ள வந்துடும். அதே மாதிரி 9ஆம் பாவம்ன்றது குழந்தைக்காரர்கள். அப்ப அந்த பூர்வ புண்ணியம் நமக்கான பாக்கியம் என்ன கொண்டு வந்துட்டு இருக்கோம், இந்த ஜென்மாந்திரத்துல இருந்து நம்ம இங்க என்ன பாக்கியத்தை பெறதுக்காக இந்த பிறவி எடுத்திருக்கோம். 11ஆம் பாவம்ன்றது அதனால கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான கொடுப்பேன். இப்படிதான் ஒரு ஜாதகத்தினுடைய, அதுவும் ஒரு ராசியினுடைய குணாதிசயம் எடுத்தோம்னா இதுக்குள்ளதான் எங்களுடைய கனெக்டட். சுத்தி 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 வந்தாலும் அதை தாண்டி யோசிக்க முடியாது. பொதுவாக இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 9 கிரகங்கள் தான் நம்ம ஆட்கொண்டுட்டு இருக்கோம். ஸோ இதுல இவங்களுடைய பலம் என்ன அப்படின்றப்ப, பலமா இருக்கட்டும் பலவீனமா இருக்கட்டும், எதெல்லாம் நம்ம வேணாம்னு நினைச்சாலும் நம்ம விடாது கடுப்பு அப்படின்னு பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த விஷயங்கள் தான். ஸோ அதுல வந்து பர்டிகுலரா பார்க்கும்போது மேச ராசி ரொம்ப யூனிக்னு எடுத்துக்கலாம். என்ன மாதிரி யூனிக் அப்படின்னா, இப்படிதான்ப்பா வாழ்க்கைன்னா இவங்கள மாதிரி ஒரு தலைவனா வாழும், எனக்கு மிகப்பெரிய ரோல் மாடலே அவங்கதான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப தனித்துவமா வாழ்ந்து காட்டக்கூடிய. ஏன்னா 5ஆம் இடத்து அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனே இங்கதான் உச்சம் பெறாரு. அப்ப எப்படி இருப்பாங்க, ரொம்ப தனித்துவமா இருப்பாங்க. அப்பனுக்கே பாடம் சொல்லி கொடுத்தவர் யாரு அப்படின்னா நம்ம முருகப்பெருமான். கிட்டத்தட்ட முருகப்பெருமானே இவர் கூட இந்த ராசிக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட அப்படிதான். எப்பவுமே வந்து வேகம், துடிப்பு, நேர்மை, உண்மை, பராக்கிரமம், திமிரு, கர்வம் அத்தனைக்கும் அதிபதிகளா இருக்கக்கூடியவங்க தான் மேசராசிக்காரங்க. இவங்களை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப யூனிக்காகவும் இருப்பாங்க. உண்மையில இவங்க கிட்ட அப்படி நட்பா வச்சுக்கிறதுக்கே ஒரு பெரிய கொடுப்பணும். சொல்லுவாங்க இல்லையா, நீ யார் கூட இருக்குன்னு சொல்லு, உன் ஃப்ரெண்ட்ஷிப் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு சொல்றேன்னு சொல்ற மாதிரி இவங்க கூட நட்பா இருந்தா நல்ல ஒரு தலைமை பண்பு, நிர்வாக திறன். ஒரு பிசினஸ் பண்ணணும்னா இவங்கள்ட்ட கேட்டு பண்ணணும். அந்த அளவுக்கு ஒரு தனித்துவமா ஒரு ஆளுமைன்றப்போ விடாப்படி அந்த லட்சியவாதிகள்னு சொல்லுவாங்க இல்லையா. வாழ்க்கைய வந்து சும்மா அது ஏதோ தானே வாழ்றது வாழ்க்கை. நான் ஒரு லட்சியத்தை இலக்க வச்சிருக்கேன், அந்த இலக்க நோக்கி மட்டுமே போறேன் அப்படிங்கிற மாதிரி கடிவாளம் கட்டின குதிரை மாதிரி உண்மையிலேயே அவங்களுடைய வேகமும் குதிரைக்கான வேகம் இருக்கும் அவங்களுக்கு. ஒரு விஷயத்தை எடுக்கிறது வரைக்கும் 1000 வாட்டி யோசிப்பாங்க. இறங்கிட்டாங்கன்னா ஜெயிக்காம வர மாட்டாங்க. முன் வச்ச காலை யாருக்காவும் பின் வைக்க மாட்டேன்னு வாழ்ந்து வளர்க்கக்கூடிய நபர்கள் யாருன்னா மேஷராசி என்பர்கள் தான். ஓகே, அதாவது வந்து ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா, அதே நேர்கோடம், எந்த பக்கமும் திரும்புறதா இல்லைன்னு போறாங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைய தீர்மானிக்கிறது குணாதிசயம் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். பட் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எங்க தெரியுமா ஃபுல்ஃபில் ஆகும்? அதுவும் நீங்க வந்ததுக்கு அப்புறமா நான் உங்ககிட்ட அந்த கேள்வி வைக்கலன்னா ரொம்ப தப்பாயிரும். அப்புறம் எல்லாரும் சண்டைக்கு வந்துருவாங்க. ஒரு காதல் ஜோதிடரா இருக்கீங்க. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முழுமை பெறதே வந்து காதல், கல்யாணம் இந்த விஷயத்துலதான் இல்லையா. சோ ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஆணா இருக்கட்டும், ஒரு பெண் மேஷ ராசியில இருக்காங்க அப்படின்னா அவங்க பெரும் அளவுல திருமண வாழ்க்கையை எப்படி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. சோ எனக்கு வந்து மணவாளன் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா நிச்சயமா ரொம்ப சூப்பரான கேள்வி. உண்மையிலேயே எல்லாத்துக்கும் எல்லாமே இருந்துடலாம். பட் அந்த திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், நம்ம கூட பார்ட்னர் மட்டும் கரெக்டா அமையலன்னா, எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா எவ்வளவு பெரிய சாதனையாளா இருந்தாலும் அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லா இல்லை அப்படின்னா அங்க முடிஞ்சு போச்சு. அதேதான் பெண்ணுக்கும்.
ஒரு பெண்ணுக்கு கரெக்டான மணவாளன் அமையல, கணவன் அமையல, அந்த நிலை இருந்ததுன்னா அதனாலதான் நான் இதை பர்டிகுலரா ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுக்கான காரணமே எங்க மிஸ்டேக்ஸ் வருது, ஏன் குடும்பங்கள்ல இவ்வளவு பிரச்சனைகள் வருதுன்றதுக்கான நிலை. அதுல பர்டிகுலரா நீங்க கேட்கும்போது பாத்தீங்கன்னா உண்மையான ஒரு விஷயம், ஒரு பெண் என்ன எதிர்பார்ப்பா இல்லையா, இந்த பெண் எப்படி இருப்பா, ஃபர்ஸ்ட் இந்த பெண் எப்படி இருப்பா, ரொம்ப ரொம்ப ஆளுமை பண்பு நிறைஞ்ச பெண்ணா இருப்பா. ஒரு வீட்டுல எங்க வீட்டு மகாராணி, எங்க வீட்டு இளவரசி, அவதான் எல்லாமே அப்படின்ற அளவுக்கு வளர்ந்துட்டு இருப்பா இல்லையா. மேசராசி பெண் எப்படி இருப்பான்னா துடுக்கா பேசுவா. என் பொண்ணுக்கு நான் பயப்படவே வேண்டிய அவசியம் இல்லைங்க. நைட்டு 12 மணினாலும் சரி அவ பாட்டுக்கு துணிச்சலா வருவா, எதுனாலும் பாத்துக்கலாம், எனக்கு நான் ஆம்பளை பையனை பெற்றிருக்கேன்ற தைரியம் இருக்கு. அந்த அளவுக்கு ஒரு பெண் எதையும் சாதிக்கக்கூடிய நிலை. கடல் கடந்து பயணம் பண்ணணுமா, பண்ணிட்டு வரேன், எங்கேயும் போய் யாரையும் போய் பார்த்து பேசிட்டு வரணுமா, ஏய் நீ இருப்பா நான் போய் பேசிக்கிறேன். சின்ன பொண்ணா இருப்பா, அவ்வளவு துடுக்கா இருப்பா. அவளுடைய துருன்ற அந்த ஆக்டிவிட்டியே பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிச்சுட்டுதான் அடுத்து பேசவே ஆரம்பிப்பா. அந்த அளவுக்கு ரொம்ப துணிச்சல், தைரியம், வேகம் இதெல்லாமே இருக்கக்கூடிய பெண்ணா இருப்பா. இவ்வளவு பொறுத்த வரைக்கும் அவரோட காதல் வாழ்க்கையா இருக்கட்டும், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பானா ஒண்ணும் இல்ல, இவ்வளவு திறமையான பொண்ணு, அந்த திறமைக்கான அங்கீகாரம் இருக்கு. இவெல்லாம் கவர்மெண்ட் ஆபீசரா இருப்பாங்க, ஓன் பிசினஸ் பண்ண நினைப்பாங்க, ஏதாவது அந்த ஒரு குடும்பத்தையே, இவங்க குடும்பத்துக்கே சரி என் பொண்ணு தாங்க எல்லாமே பாத்துக்கிறா. என்னைக்கு காலேஜ் படிக்க ஆரம்பிச்சாலும் அன்னில இருந்து அவதான் எல்லாமே, அப்பா இதை பண்ணுங்க பண்ணக்கூடாதுன்னு எங்களை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்கா. எல்லாமே அவ கையில தான் எங்க பொறுப்பெல்லாம் தெரியும். இப்படின்னு இருக்க பிள்ளை வீட்டையும் நான் நிர்வகிப்பா, நாட்டையும் நிர்வகிப்பாளா இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய பெண் ஒரு மணவாளன் அப்படின்னு வரும்போது இவங்களுக்கான திருமண பண்ணிக்கக்கூடிய கணவன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. ஏன்னா எப்பவுமே 7ஆம் பாவத்தை சொல்லுவோம். 7ஆம் பாவம் மேஷத்துக்கு 7ஆம் பாவம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா துலாம் வீடா வரும். இங்க சூரியன் நீச்சம். சோ சுக்கிரன் சுக்கிரனோட வீடு, சனிதான் கிட்டத்தட்ட உச்சம். இப்ப பாத்தீங்கன்னா 7ஆம் பாவத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பொண்ணு எப்படி இருப்பான்னா அவங்க அவங்க அப்பா விட்டு எந்த காரணத்தை கொண்டும் விட்டு கொடுக்கவே மாட்டான். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு நீ என்ன வேணா உனக்கா எல்லாம் பண்றேன், பட் எங்க அப்பாவோ என் குடும்பத்தோ ஏதாவது பேசுன அப்படின்னா நான் தாங்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் வைக்கிறவங்களோட முன் வைக்கக்கூடிய கேள்வி. ஆனா ஒரு நாள் ஒரு நேரமாவது ஒரு பொழுதாவது அவங்க அப்பா வீட்டை பத்தி பேசாம அந்த பொண்ணுடைய அன்றைய நாள் முடிவடையவே முடியாது. ஏன்னா சூரியன் உச்சம் இல்லையா. சோ அதனால உங்களுக்கு அந்த கனெக்டர் இருந்துட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம சுயமரியாதை, கௌரவம், என்ன வேணா பண்ணிக்கோ, நீ என் ஹஸ்பண்ட் தான்ப்பா, உனக்கா நான் எல்லாமே பண்றேன், ஆனா உன் வீட்டாளுக்கு முன்னாடி என்னை விட்டு கொடுக்கூடாது. இன்னொன்னு, நான் இவ்வளவு நாள் படிச்சுட்டு வந்த படிப்பு என்னத்துக்கு, அதை ஆனா உண்மையிலேயே சூப்பரா நிர்வாகத்திறன் செமையா இருக்கும் அந்த பொண்ணுகிட்ட. ஆனா உண்மையை நான் சொல்லுவேன், மேசராசியை கல்யாணம் பண்ணிட்டவங்க கொடுத்து வச்சவங்க எப்படின்னா அந்த பையன் ஹாப்பியா இருந்துக்கலாம், எல்லா பொறுப்பையும் அந்த பொண்ணு பார்த்துப்பான். அதுல என்னன்னா மாமியார் கூட வெளியில போய் கெத்த சொல்லுவாங்க, என் பையன் அப்படிலாம் ஒண்ணும் பொறுப்பான பையன் இல்லை, ஆனா என் மருமக பாருங்க யாருக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும், எனக்கு அப்புறம் அப்படியே இந்த என் குடும்பம் எப்படி இருந்தா அந்த வழி, இந்த சாவி அவளுக்கு தான் போகணுன்ற அளவுக்கு கொடுப்பாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி பையனை விட மருமக மேல பெருமை இருக்கும், பட் நேரடியா சொல்ல மாட்டாங்க, பின்னாடி வேணா அந்த ஒரு பெருமிதம் இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி இருக்கவங்க தான். இந்த பொண்ணை பொறுத்த வரைக்கும் என்னன்னா அவ கற்ற கல்வியோ அல்லது அவனுக்கான ஒரு குடும்பத்தையோ அந்த குடும்பத்தையே சுமந்து காக்குறேன், அதுக்கான அங்கீகாரத்தை நீ எந்த இடத்துலயும் விட்டு கொடுக்காம மட்டும் இறேன், உனக்காக நான் இருக்கேன்ப்பா, நான் என்ன வேணா பண்ணுவேன்ன்ற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவாங்க. சூப்பர் சூப்பர். ஒரு ஆளுமை திறனோட இருக்கணும் அப்படின்னு கணவர் வீட்டுக்கு போனாலும் நினைப்பாங்க, அதுக்கு கணவர் உரிய அங்கீகாரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, விட்டு கொடுக்க கூடாது. ஓகே சரி. ஒரு ஆண் மேஷராசியில இருக்காங்க அப்படின்னா ஒரு பெண் கிட்ட என்ன மாதிரியான விஷயத்தை எதிர்பார்ப்பாங்க? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொதுவாவே அந்த கோபம், வேகம், துடிப்பு அப்படின்றது இருக்கு. பிரச்சனை கோவப்படுறாங்க. ஆனா எங்க வீட்டுக்காரமா அப்படிதாங்க, எப்பவுமே கோவக்கார பிள்ளைதான். இப்போ ஒரு ஆணா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப மேச ராசியில ஒரு ஆண் இருக்காரு அப்படின்னா இந்த பெண் எப்படி புரிஞ்சுப்பா அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் எப்பயுமே கோவப்படுவார், சட்டசன்னு கோவப்படுவார், ஆனா என்னை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. அதான் எனக்கு பிடிச்ச விஷயம். அப்படியே காரசாரமா வெளியில ராஜா, வீட்டுக்கு வந்தா மனைவி கேடு, மா என்னமா எடுத்து வைக்கவா, என்ன வாங்கிட்டு அப்படின்ற அளவுக்கு ரொம்ப ரெக்வஸ்டா பேசுவேன். எனக்கு அதுதான் பிடிச்சதே. அப்படின்ற அளவுக்கு இந்த பொண்ணு கிட்ட அமைதியாயிடுவார், சரௌண்டர். வெளியில கத்துவாரு, இன்னொன்னு கத்துனாலும் என் ஒய்ஃபை என்ன விட்டு கொடுக்கவே மாட்டேன் அப்படின்ற அளவுல தான் இருப்பாரு. வெளியில உண்மையிலேயே பயங்கரமா கோவப்படுறாரு. அப்ப அவர்கிட்ட எப்படிங்க நீங்க குடும்பம் நடத்துறீங்கன்னு வெளியில கேட்கறேன். சோ அந்த அளவுக்கு டெரரா தெரிவாங்க. அந்த ஆண் வெளியில பாக்குறதுக்கு ரொம்ப டெரரா இருப்பாங்க. ஒரே விஷயம் என்னன்னா, அவர் என்ன எதிர்பார்க்கிற ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றதுக்கு தான் இவங்களுக்கு எல்லாம் டைம் எடுக்கும். ஒரு லவ் ஃபீல் பண்ணிக்கிறதுக்கு ஒரு 1.5 years வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபீல் பண்ணிட்டேன்னா இல்லைங்க, எங்க ஆத்துக்கார் வீட்டுக்குள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா நாங்க இப்படி பொருள்லாம் கலைச்சு வச்சிருந்தா எங்க ஆத்துக்காருக்கு பிடிக்காது, அதனால நாங்க எல்லாத்தையும் எடுத்து சரி பண்ணிடுவோம். அதே மாதிரி வர்ற டைமுக்கு சுட சுட சாப்பாடு இருக்கணும். நான் அதாவது நான் பர்டிகுலர் வீட்டுல இருக்கணுங்க. என் ஹஸ்பண்ட் வர்ற டைமுக்கு பாத்தீங்கன்னா நான் வீட்டுல இல்லைன்னா அந்த மனுஷனாவே இருக்க மாட்டாரு. எங்க இருந்துதான் அந்த கோவம் வருமோ தெரியாது. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட மாதிரியான ஒரு வைஃபா இருப்பாங்க. எத்தனை பேர் இருக்காங்கன்னு மட்டும் கேளுங்களேன், கமெண்ட்ல சொல்லுவாங்க. இதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. அது மாதிரி இந்த ஹஸ்பண்டை பொறுத்த வரைக்கும் மேச ராசி ஆண் என்ன பண்ணுவான்னா ரொம்ப ரொம்ப எல்லாத்துலயும் இயல்பா வெளிப்படையா கோவமா இருக்க மாதிரி வெளியில தெரியும். உண்மையான விஷயம் என்ன அப்படின்னா
ரொம்ப குழந்தை மனம் இருக்கும் உங்ககிட்ட. ஓகே அதை ரொம்ப அதை ஃபீல் பண்ற யாரு இருப்பாங்க அப்படின்னா அவங்க கூட நெருக்கமானவங்களால தான் ஃபீல் பண்ண முடியும். ஸோ இவங்க ஒய்ஃப்க்கு மட்டும் தான் தெரியும் எங்க ஆளுக்கு எங்க கரண்ட் அடிச்சா என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களோட சுவிட்ச் உங்க கையிலன்ற மாதிரி வச்சிருப்பாங்க. ஓகே ஸோ இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். புரிஞ்சுட்டு கல்யாணம் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு இப்படிதான் கோவம் வரும். ஆனா அடுத்த செகண்ட் அந்த கோவம் வர நேரத்துக்கு நான் போய் பேசக்கூடாதுங்க. நான் என்ன பண்ணுவேன், அமைதியா கொஞ்ச நேரம் கடந்து அமைதியா உட்காந்துருவேன். இல்லைன்னா நானும் பேசினா வாக்குவேன். ஆனா எல்லாம் பேசி முடிக்க வச்சுட்டு வெயிட் பண்ண டைம் வரட்டும்னு உட்காந்துருப்பேன். திருப்பி வச்சு வாங்க அமைதியா இருப்பாங்க அந்த மனுஷன்ற அளவுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஓகே சூப்பர் சூப்பர். வந்து நீங்க பேச பேச வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியுது நம்மளால. ஓகே சூப்பர் மேம். இப்போ வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு மேஷ ராசியா இருக்கட்டும் மற்ற ராசினியர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து ஒரு பலம்னு ஒண்ணு இருக்கும், ஒரு பலவீனம்னு ஒரு விஷயம் இருக்கும். ஸோ நம்ம மேஷ ராசி அன்பர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த பலமான விஷயம் என்ன, பலவீனமான விஷயம் என்ன? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களோட பலமே. அவங்களுடைய தனித்துவமான அந்த வீரம் தீரம் தன்னம்பிக்கை, தன் மீதான ஒரு நம்பிக்கை இருக்கும். அது என்ன காரியத்துக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்காம நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலம் மல்லு கட்டி ஜெயிச்சு காட்டுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு விஷயம்னு சொல்லலாம். அதுதான் அவங்களோட பலம். அதே மாதிரி நான் சாதனையாளரானும் முடிவு பண்ணிட்டாங்கன்னா யார் வந்து தடுத்தாலும் நிறுத்த முடியாது. அவ்வளவுதான் சொல்லுவாங்க இல்லையா, கீ கொடுக்க ஆரம்பிச்சாச்சு ஓடனா அது அதுவா பார்த்து நின்றாதான் அப்படின்ற மாதிரி அந்த வேகம், அந்த துடிப்பு, அந்த தன் மீதான தன்னிகரமற்ற ஒரு தன்னம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா, தன்னிகரற்ற தன்னம்பிக்கை. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அதுக்கு பேர் பண்ணவங்களே இதுதான் பலம். ஓகே அப்படியே பலவீனமே சொல்லிடுறேன். நிச்சயமா பலவீனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்தோம்னா இதுதான் வேகம். வேகமா முடிவுகள் எடுப்பாங்க, அவசரம். ஓகே இதுல இருந்து அந்த ப்ரப்போஸ் பண்றது கூட சரி, நான் வந்து எனக்கு ஒண்ணு இன்னைக்கே முடிவு சொல்லு அப்படின்னு கேட்பாங்க. பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த அளவுக்கு வேகம். வாழ்க்கைன்னு விஷயம் கூட சரியில்லை, டக்கு டக்குன்னு முடிவு எடுப்பாங்க. அவசரம், இவங்களுடைய அவசரத்தையும் அதே மாதிரி வந்து கொஞ்சம் கடுமையான சொற்களை யூஸ் பண்ணுவாங்க. வார்த்தைகளை ரொம்ப அள்ளி வீசிடுவாங்க, காரசாரமான வார்த்தைகள். என்ன பண்றாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். சோ இதை மட்டும் இவங்க பாத்துட்டாங்களே அதுதான் அவங்களோட பலம். அதை பார்த்துட்டா போதும். வேகம் விவேகம் ரெண்டையும் பிரிச்சுட்டா மேஷராசி என்பவர்களுக்கு சூப்பரா இருக்கும் இல்லையா? ஓகே சூப்பர். இப்ப மேஷராசி என்பவர்களுக்கு எப்பவுமே இந்த தெய்வம் வந்து துணையா இருக்கும், சோ நீங்க வாழ்நாள் முழுவதுமே வந்து இந்த கடவுளை கெட்டியமா பிடிச்சுக்கோங்க அப்படின்னா எந்த கடவுள் வழிபாடு சொல்லுவீங்க? முருகப்பெருமான் தானே. நம்மதான் மேஷராசிக்கு வந்து முருகப்பெருமான் சுப்பிரமணியர் வந்து வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. ரொம்ப அங்க இங்க எல்லாம் வேணும். உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகப்பெருமான செவ்வாய்க்கிழமையில போய் வழிபட்டுட்டே வாங்க, உங்களுடைய நிலைகள் மாறும். ஓகே சூப்பர். ரொம்ப அற்புதமா மேஷராசி என்பவர்களுக்கான பலன் கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ மேம்.